2016 நடந்ததுக்கு பெர்ஃபெக்ட்டான ரிவெஞ்ச் இந்த மாதிரி வேற எதுவுமே இருக்காதுடா. அதே ஈடன் கார்டன் ஸ்டேடியம், அதே வெஸ்ட் இண்டீஸ், அதே கேப்டன்ல இருந்து ஒரு கோச்சா டேரன் சாமி வந்து உட்கார்ந்துருக்காரு. அன்பார்ச்சுனேட்லி வெஸ்ட் இண்டீஸ் வந்து வெளியே போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. நான் வந்து இந்தியா ஒருவேளை ஜெயிக்காட்டி இந்த வேர்ல்ட் கப்ல வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு வெஸ்ட் இண்டீஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்க T20 வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறது ஒரு தனி ஃபன்னா இருக்கும் அப்படின்லாம் நினைச்சோம். 2016 விராட் கோலி தனி மரமா இருந்து பேட்டிங்கா வந்தா பிடிப்பான், பவுலிங் கூட அவன் தான் லாஸ்ட் ஓவர் போடுவான். விராட் கோலிக்கு ஹெல்ப் பண்ண எவனுமே இல்லை. ஆனா இன்னைக்கு இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ண சேட்டா சஞ்சு சாம்சன் இருந்தான்டா. சஞ்சு சாம்சன் ப்ரோ, யூ டிசர்வ் எவ்ரி ரெஸ்பெக்ட் யூ நீடட் மதர்ஃபக்கர். சூப்பரா விளையாண்டா சஞ்சு சாம்சன். இன்னைக்கு கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, அவன் 50 போட்டுட்டு கூட அவன் மேட்சை முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன்ல இருந்த மாதிரி இருந்து 50 போட்டுட்டு நேரா போயிட்டான். ஸ்டெம்பு பக்கத்துல போய் நின்றுட்டு திருப்பி எப்படி ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தான் சஞ்சு சாம்சன். இன்னைக்கு ஒரு மொமெண்டம்ல தான் வந்தான். சேட்டா வந்துட்டு இந்த வேர்ல்ட் கப் வந்துட்டு பீக் அடிக்கணும். நான் எது வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டேன் அப்படின்னா, வெஸ்ட் இண்டீஸ் வந்து 195 அடிச்சதுதான் எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஏன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் வந்துட்டு இந்தியாவுடைய பவுலிங் லைனப்பெல்லாம் அவ்வளோ ஈஸியா வந்து டீல் பண்ணிக்கிட மாட்டாங்க அப்படின்றதுதான் என்னுடைய தாட் நான் வச்சிருந்தேன். நான் வந்துட்டு அவ்வளோலாம் ஆடிக்கிட மாட்டானுங்க, கொஞ்ச நேரம் ஆடிட்டு டக்குன்னு போயிடுவானுங்க, வருண் சக்கரவர்த்தி கிட்ட பும்ரா கிட்ட எல்லாம் பருப்பு வேகாது அப்படின்னு நினைச்சேன். 195 அடிச்சுட்டானுங்க. இது வந்துட்டு எனக்கு குவைட் சர்ப்ரைசிங்கா அந்த வெஸ்ட் இண்டீஸ் அடிக்க மாட்டானுன்னு நினைச்சேன். பட் ப்ரூவ் மீ ராங். உண்மையிலே அடிச்சிட்டானுங்க. 195 அடிச்சோடனே வந்துட்டு எனக்கு ஐயோ நம்ம வெளியே தான் போல, மறுபடியும் வெளியே தான் போல அப்படின்னு நினைச்சேன். ஆனா அந்த சைடு சேட்டா ஒரு பக்கம் நின்று 97 ரன் அடிச்சிட்டான்ப்பா. 97 ரன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் சேசஸ் இன் T20 இன்டர்நேஷனல். விராட் கோலி அந்த பாகிஸ்தான் சேஸ் இருக்கு தெரியுமா, அந்த அதுக்கு அடுத்து இது வரலாம் இந்த இன்டர்நேஷனல், அந்த மாதிரி ஒரு சேஸ். ஏன்னா ஒரு சைடு யாருமே சப்போர்ட் இல்லை, திலக் வர்மா மட்டும்தான் ஒரு சைடு நல்லா விளையாண்டா. மற்றபடி சூர்யாவா இருந்தாலும் சரி, ஹர்திக் பாண்டியாவா இருந்தாலும் சரி, எல்லாரும் வந்துட்டு கொஞ்சம் சஞ்சுக்கு கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ண மாதிரி தான் இருந்து. சஞ்சு ஒரு விஷயம் என்ன நல்லா பண்ணா தெரியுமா, இந்த பாகிஸ்தான் வெர்சஸ் இங்கிலாந்து ஒரு மேட்ச் நடந்துச்சு. இங்கிலாந்து வந்து ஒரு சைடு விக்கெட் போயிட்டே இருக்கும், ஹாரி ப்ரூக் வந்து தனியா நின்று விளையாண்டுட்டே இருப்பான், 50 பாலுக்கு செஞ்சுரி போடுவான் இல்லையா. அதுல ஹாரி ப்ரூக் என்ன பண்ணுவான்னா, கேமை வந்துட்டு பாகிஸ்தான் கையில போகவே விட மாட்டான், கண்ட்ரோல்லே வச்சிருப்பான். அதே தான் இந்த மேட்ச் சஞ்சு சாம்சன் பண்ணான். சஞ்சு சாம்சன் வந்துட்டு கொஞ்சம் கூட வெஸ்ட் இண்டீஸ் கையில கேமை கொண்டு போகவே விடல. எப்பெல்லாம் கேம் வந்துட்டு அவங்க கையில போற மாதிரி இருக்கோ டக்குன்னு ஒரு 4 or 6 அடிச்சு முடிச்சிடறான். சூப்பரா பண்ணா, நல்ல வேலை. ரிங்கு சிங்கை கொண்டு வரேன். நான் அந்த ஜிம்பாப்வே மேட்ச்லயே சொன்னேன், எனக்கு தெரிஞ்சு இனிமேல் ரிங்கு சிங்கை வந்து உள்ள கொண்டு வரமாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன்னு சொன்னேன். நடந்துச்சா? ரிங்கு சிங்கை கொண்டு வரல. அதுக்கு நல்ல விஷயம், சஞ்சு சாம்சன் ஃபார்ம் கொண்டான். ஒரே ஒருத்தன் தண்டமா அலைஞ்சிட்டு இருக்கான், அபிஷேக் சர்மா. அவன் பார்க்க பாவமாவும் இருக்கு. ஏன்னா அபிஷேக் சர்மா அடிக்க ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த டோட்டல் 3 ஓவர் முன்னாடியே முடிஞ்சிடும். அதுதான் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஆனா அடிக்காட்டி ஒரு பெரிய ஒரு பிளாக் ஹோல் மாதிரி ஆயிருது. ஒரு பெரிய இம்பாக்டே கொடுத்துட்டு போயிடுறான் அவுட் ஆயிட்டானா. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இஷான் கிஷன் வந்துட்டு அடிச்சு அடிக்கி அந்த சவுண்டுக்கு 6 நினைச்சேன், அவனும் அவுட் ஆயிட்டான். எல்லாருமே அவுட் ஆனாலும் சரி, சேட்டா இன்னைக்கு நின்று காப்பாத்திட்டான். அதாவது பெர்ஃபெக்ட் மூமெண்ட்னு ஒண்ணு இருக்கும். இன்னைக்கு ஈடன் கார்டன்ஸ் வந்துட்டு பேக்ட் அப் ஸ்டேடியம் ஃபில் ஆயிட்டு. ஏன்னா செம ஹைப் இந்த மேட்சுக்கு. ஏன்னா 2016 அதே ஈடன் கார்டன்ஸ் அன்னைக்கு நடக்கல. வெஸ்ட் இண்டீஸுக்கு ரிவெஞ்ச் கொடுப்போமா மாட்டோமா, வெஸ்ட் இண்டீஸ் வர செமையா விளையாண்டுட்டு இருக்காங்க, நைட் மேரி டேரன் சாமி கோச் அப்படி இப்படின்னு ஓவர் ஹைப்பா இருந்துச்சா. ஸோ அதனால செம ஹைப் இருந்து ஸ்டேடியமே பேக்ட் ஆச்சு. அதுக்கு ஏத்த மாதிரி சஞ்சு சாம்சன் கொடுத்துட்டா. எந்த மூமெண்ட்ல சஞ்சு சாம்சன் பெர்ஃபார்ம் பண்ணணுமோ, நான் இந்த மாதிரி மூமெண்ட்ல தான் சஞ்சு சாம்சன் சொதப்புவான் அப்படின்னு நான் நினைச்சேன். எப்பவுமே வந்துட்டு சஞ்சு சாம்சன் எப்பெல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறோமோ அப்பெல்லாம் சஞ்சு சாம்சன் கவுத்தி நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இந்த வாட்டி சஞ்சு சாம்சன் உயிரை கையில பிடிச்சு விளையாண்டுட்டான். சஞ்சு சாம்சனோட மைண்ட் செட் எப்படி தெரியுமா இருந்து, செஞ்சுரிக்கு போறதெல்லாம் இல்ல, நான் கடைசி வரை நின்றுணும். இதுதான் சஞ்சு சாம்சன் மைண்ட் செட் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்படிதான் லேண்டா இந்த மேட்சே. தனி மரமா நின்று 97 அடிச்சு எப்படியோ வின் பண்ணி கொடுத்துட்டான். இதுதான் சஞ்சு சாம்சன் டிசர்வ்ட் அப்படின்னு. இந்த மாதிரி மொமெண்ட் வந்து எல்லார் ஐஸ்லயும் வந்து படும். இவன் அடிச்சது வந்துட்டு எல்லாருமே வேர்ல்டே இன்னைக்கு பார்த்துச்சு. சஞ்சு சாம்சன் வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். எத்தனை வாட்டி சஞ்சு சாம்சனுக்கு பேக் பண்ணி என் முதுகெலும்பே உடஞ்சிட்டா வீடியோ போட்டு. ஆனா அதுக்கு ஏற்ப மாதிரி இன்னைக்கு சூப்பரா விளையாண்டுட்டான். பட் அன்பார்ச்சுனேட்லி வெஸ்ட் இண்டீஸ் வந்துட்டு வெளியே போக வேண்டிய கட்டாயம் வந்துட்டு. வெஸ்ட் இண்டீஸோடைய ப்ராப்ளம் எங்கன்னா அவங்களுடைய பவுலிங் தான் நான் சொல்லுவேன். அவங்களுக்கு செம வில் பவர் உண்டு வெஸ்ட் இண்டீஸ்க்கு. இப்படி அப்படின்றதுக்குள்ள கேமே மாத்திட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு அதான் நடந்துச்சு. பும்ரா வந்து நடுவில் ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட் ஒன்று பண்ணுவான். என்னன்னா, இந்த சேஸ் வந்துட்டு அவுட் ஆக்குறதும் ருதர்ஃபோர்ட்டையும் ஹெட்மயரையும் சேஸையும் ஒரே ஓவர்ல எடுப்பான்னு நினைக்கிறேன். ஆமா, பும்ரா. அது முடிஞ்சோன்னா சுருண்டுருவாங்கன்னு நினைச்சேன்னா, அதுக்கப்புறம் ரோமன் பவலும் ஹோல்டரும் வந்துட்டு ஒரு 76 ரன் பார்ட்னர்ஷிப் போடுவாங்கப்பா. என்ன அட்டி! இந்த ரோமன் பவல் அடிக்கிற 6லாம் ஏதோ
ராக்கெட் லான்ச்சர் மாதிரி இருக்கு. 2 பேரும் அடிக்கிறானுங்க, காட்டாம பட்டார் பட்டார்னு விழுது. 76 ரன். அந்த ஹர்ஷ்தீப் ஓவர்ல ஒரு அடி விழுந்துச்சு. இன்னைக்கு இந்தியன் பவுலர்ஸை பொறுத்தவரை எல்லாருமே நல்லா தான் போடுறானுங்க, ஆனா ஏதாவது ஒரு ஓவர்ல வந்து அடி விழுந்துருது. அது ஹர்ஷ்தீப்பா இருந்தாலும் சரி, வருண் சக்கரவர்த்தியா இருந்தாலும் சரி, பும்ராவா இருந்தாலும் சரி, எல்லாருமே நல்லா தான் போட்டாங்க. ஆனா ஏதாவது ஒரு ஓவர்ல வெஸ்ட் இண்டீஸ் வந்து கேபிட்டலைஸ் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ்ல செம சொதப்பனது யாரு அப்படின்னா கேப்டன் ஹோப் தான். சூப்பர் மூவ் ஒன்னு பண்ணாங்க. டேரன் சாமி வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு மூவ் ஒன்னு பண்ணாரு. என்னன்னா சேஸ வந்துட்டு உள்ள கொண்டு வருது. ஏன்னா கிங் வந்துட்டு கொஞ்சம் ஃபார்ம்ல இல்ல, அதான் உண்மை. நான் யோசிச்சேன் சேஸ வந்துட்டு ஏன் உள்ள கொண்டு வராங்கன்னா சேஸ் வந்து ஒரு சைடு நின்றுவான், ஹோப் வந்து அட்டாக் பண்ணுவான் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அது அப்படியே ஆப்போசிட் ஆயிட்டு. ஹோப் தான் ஒரு மாதிரி ப்ரெஷரா ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாண்டுட்டு போயிட்டா, இந்தியாவோட 12th பிளேயர் மாதிரி வெஸ்ட் இண்டீஸ்க்கு விளையாண்டுட்டு இருந்தான். சேஸ் தான் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயா விளையாண்ட மாதிரி இருந்து. அவங்க 2 பேருக்கு ஒரு டீசென்டான பார்ட்னர்ஷிப் போட்டோன்னே எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு, ஆஹா வெஸ்ட் இண்டீஸ் வந்துட்டு உண்மையிலே நல்லா விளையாடுறானுங்களே, டிமிக்கி கொடுக்கல அப்படின்னு நினைச்சேன். உண்மையிலே நான் சொல்றேன், வெஸ்ட் இண்டீஸ் ஒருவேளை இந்த இடத்துல இந்தியா இல்லாம வேற ஏதாவது டீம் இருந்தா எனக்கு தெரிஞ்சு அவங்க உள்ள வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்தவரை வெஸ்ட் இண்டீஸ் இந்தியா ஜெயிக்கல இந்த T20 வேர்ல்ட் கப்னா நான் வந்து ஐ வில் கோ ஃபார் வெஸ்ட் இண்டீஸ். எனக்கு அவங்க ஜெயிக்கிறது ஒரு மாதிரி தனி ஸ்பெஷலா இருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி தே ஹேவ் டு கோ வெஸ்ட் இண்டீஸ், வர வழியே இல்லை. பேட்டிங்க பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் பொழந்துட்டாங்க. 195 அடிச்சாலும் நானும் சரி, கௌதம் கம்பீரும் சரி. கௌதம் கம்பீர்னா 195 மூஞ்சில கை வச்சுட்டு தான் உட்காந்துருந்தாரு. இது எப்படி சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னு. இந்தியா வந்துட்டு இன்னைக்கு சேஸ் பண்றாங்க அப்படிங்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி சர்ப்ரைஸ்டா இருக்கு. நான் பேட்டிங் தான் ஆடுவானுங்க, பரவாயில்ல சேஸ் பண்றானுங்களா, சரி பண்ணட்டும், நல்ல விஷயம் தான் இது, இப்ப கத்துக்காட்டி எப்ப அப்படின்ற மாதிரி இருந்து. ஆனா 195 அடிச்சோடனே இது எப்படா எனக்கு சேஸ் பண்ணுவானுங்க அப்படின்னு தான் இருந்து. பட் சஞ்சு ஒரு பக்கம் நின்னா பாத்தீங்களா, எனக்கு 100% கான்பிடண்டா இருந்து நான் வந்து கொஞ்சம் கூட டவுட்டே வைக்கல. இன்னைக்கு நான் கொஞ்சம் கூட டவுட்டே வைக்கல. எப்பெல்லாம் இந்த மாதிரி ப்ரெஷர் சிச்சுவேஷன்ஸ் வருதோ அப்பெல்லாம் இந்தியா கேபிட்டலைஸ் பண்ணி நம்ம பார்த்திருக்கோம். ஏன்னா we are இந்தியன்ஸ்ரா, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் நம்ம கேபிட்டலைஸ் பண்ணுவோம். அதுதான் நடந்திருக்கு. அதனால நான் வந்துட்டு இந்த 24 பால்ஸ்க்கு 40 ரன் எடுக்கணும் அப்படிங்கும் போதெல்லாம் நான் வந்து நர்வஸே ஆகல. எனக்கு 100% கான்பிடன்ட் இருந்து எவனா இருந்தாலும் சரி, டூபே பின்னாடி வந்தாலும் சரி, அக்சர் பட்டேல் வந்தாலும் சரி, எனக்கு இந்தியா அடிச்சிருவாங்கன்னு தெரியும். ஏன்னா இந்த மாதிரி மூமெண்ட்ல எப்பவுமே இந்தியா கேபிட்டலைஸ் பண்ணிடுவாங்க. இந்தியா எப்போ சொதப்புவாங்கன்னா எல்லாரும் வரிசையா போவாங்க தெரியுமா, வரிசையா அவுட் ஆயிட்டே போவாங்க தெரியுமா. அதுதான் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, இந்தியா தோத்தா அந்த ஆப்போனன்ட் வந்து கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணாதான் இந்தியா வந்து தோப்பாங்க. எக்ஸாம்பிள் 2017 சாம்பியன்ஸ் டிராஃபி கம்ப்ளீட்டா பாகிஸ்தான் டாமினேட் பண்ணிடுவாங்க. எக்ஸாம்பிள் 2023 வேர்ல்ட் கப் அட் அகமதாபாத் கம்ப்ளீட்டா ஆஸ்திரேலியா டாமினேட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி டாமினேட் பண்ணாதான் எனக்கு தெரிஞ்சு இந்தியா வந்து தோப்பாங்களே தவிர, எனக்கு தெரிஞ்சு இந்தியா வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெஷர் சிச்சுவேஷன்லாம் தோத்து நம்ம பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி எப்படி சொல்ல, இந்தியனா இருந்தா ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி ஆகணும் கிரிக்கெட்டை பொறுத்தவரை. அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் நம்ம. பட் சேட்டாக்கு சரியான டிசர்விங் மூமெண்டா இருந்து கிட்டத்தட்ட இது ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருந்து. பேட் எல்லாம் கிஸ் கொடுத்துட்டு இருந்தான் சஞ்சு சாம்சன், பார்த்தேன் செம டிசர்விங் மூமெண்டா இருந்து. நான் வந்துட்டு என்ன நினைச்சேன், சஞ்சு சாம்சன் செஞ்சுரி போடுவானோ அப்படின்னு நினைச்சேன். இன்னொரு பக்கம் ஹர்திக் பாண்டியா இருந்தானா, வாய்ப்பே இல்லை, செஞ்சுரியே போட விட மாட்டான், இவன் கண்டிப்பா ஒரு 2 6 அடிச்சு முடிக்க தான் பார்ப்பான் அப்படின்னு நினைச்சேன். பட் பாண்டியா அவுட் ஆயிட்டான். பட் டூபே வந்தாலும் அவனும் ஒரு 2 4 அடிச்சு ப்ரெஷரை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டான். லாஸ்ட் ஓவர்ல ஒரு 6 அடிப்பான் பாருங்க சஞ்சு, அந்த ஃபிளிக் அடிப்பான், பா சரியான 6ரா, சூப்பர் 6. பட் வெஸ்ட் இண்டீஸ் வெளியே போக வேண்டிய நிலைமை. இப்ப யாரெல்லாம் உள்ள போயிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் யாருக்கு அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் நியூசிலாந்து. இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் ஈடன் கார்டன்ஸ்ல நடக்குது, அதே ஸ்டேடியம் தான். நமக்கும் இங்கிலாந்துக்கு நடக்குது வாங்கடையில அப்படின்னு நான் சொல்றேன். இந்த மேட்ச் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இப்ப வந்து எனக்கு கான்பிடன்ட் இருக்கு இந்தியா ஜெயிச்சிரும் அப்படின்னு. எது வந்துட்டு கொஞ்சம் சறுக்கும் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல் வந்தாதான் நமக்கு பிரச்சனை அப்படின்னு எனக்கு தோணுது. எல்லா மேட்சுமே இம்பார்ட்டன்ட் தான். இப்போ இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடண்டா ஓவர் கான்ஃபிடண்டா இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பார்த்தோம் சூர்யா வந்துட்டு எவ்வளவு ஓவர் கான்ஃபிடண்டா அந்த ஸ்பீச் கொடுத்தான் அப்படின்னு. அபிஷேக் சர்மா அப்படின்னு லூசு மாதிரி பேசினா, தயவு செய்து யாருமே வந்துட்டு அதை பத்தி மீம்லாம் போடாதீங்க, அது வந்து நல்லது இல்லை. இப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சூர்யா வந்து இந்த காரணத்தினாலதான் வந்துட்டு கான்ஃபிடண்டா சொன்னா அப்படிலாம் சொல்லிட்டு மீம்ஸ் போடுவீங்க. அது வந்து ரொம்ப கேவலமா இருந்து. சூர்யா வந்துட்டு அன்னைக்கு அவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க. அவன் பண்ணது ஆக்சுவலா நல்லதே கிடையாது. ஒரு மாதிரி காமெடி கிரிஞ்சா இருந்தான், அவன் சிரிச்சுட்டு ஒரு மாதிரி ஜோக்கர் மாதிரி தான். ஹி லுக்ஸ் லைக் an absolute ஜோக்கர். அந்த இன்டர்வியூல வந்துட்டு சூரியகுமார் வந்து உண்மையிலே ஜோக்கர் மாதிரி இருந்தான் அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கொடுத்தது. அதை வந்து தயவு செய்து யாருமே வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க. சூரியகுமார் வந்து கான்ஃபிடண்டா சொல்லணும், ஓவர் கான்ஃபிடண்டா பேசலாம் சூரியகுமார், அது ஆக்சுவலா நல்லது இல்லை. சோ வின் ஆயாச்சு. பட் நேத்து ஒரு மேட்ச் நடந்துச்சு இல்லையா, ஸ்ரீலங்கா வர்சஸ் பாகிஸ்தான். சூப்பர் மேட்ச்ரா, சூப்பர் மேட்ச்ரா. எனக்கு சனக்கா சட்டையை பிடிச்சி, ஏன்டா அந்த லாஸ்ட் பால நீ ட்ரை பண்ணல, லாஸ்ட் பாலுக்கு முந்தின பால வந்துட்டு ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கிறேன்னு என்னமோ ஒன்று பண்ணுவான், ஏன்டா அது பண்ண. நான் ஆக்சுவலா பாகிஸ்தான் குவாலிஃபை ஆடுவானுன்னு நினைச்சேன். ஆடினதை பார்த்தேன் பல்லக்கலையில 176 பார்ட்னர்ஷிப்லாம் நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லடா. தெளிவா ஃபக்கர் சமான மேல கொண்டாண்டானுங்க. ஃபர்ஹான் மறுபடியும் செஞ்சுரி, விராட் கோலியோட ரெக்கார்டை தாண்டிட்டான்.
பாபர் அசாம விளையாட விடாட்டி ஃபர்ஹான் செஞ்சுரி போட்டுறான். பாபர் அசாம் வெளியே போட்டோடனே எனக்கு சிரிப்பு வந்துட்டு, ஆஹா பாகிஸ்தான் ஜெயிக்கிறதுக்கு நீங்க நிறைய சான்சஸ் இருக்குடா அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் நடந்துச்சு, பாகிஸ்தான் ஜெயிச்சுட்டானுங்க. 176 பார்ட்னர்ஷிப்னோட நான் மேட்ச் பாக்குறேன். ஃபக்கர் ஜமான் ஓப்பனிங், சாம்பியன்ஸ் ஆஃப் ஞாபகம் தான் எனக்கு. ஃபக்கர் ஜமான் ஓப்பனிங்கா 44 என்னடா சொல்றீங்க? செம்ம அடி அடிச்சிட்டு இருந்தான் ஃபக்கர் ஜமான். நான் ஒரு கடையில இருந்து பார்த்துட்டு இருந்தேன். செம்ம அடி, 2 பேரும் மாறி மாறி சாத்துறோன்னே எனக்கு ஸ்ரீலங்கா மேல கடுப்பாயிட்டு. ஏன்டா ஸ்ரீலங்கா வந்து உருப்படியா பண்றதே பவுலிங் தான், அதுவும் இந்த மேட்ச்ல மண்ணள்ளி போட்டுட்டீங்களாடா அப்படின்னு நினைச்சேன். பட் எப்படியோ பாகிஸ்தான் அடிச்சு வெளியே தள்ளிட்டீங்க. பட் ஹைலைட்னா ஷனக்கா தான். என்ன அடி, 8 6 சாத்தி எடுத்துட்டான். எனக்கு என்ன காண்டாச்சுன்னா அந்த லாஸ்ட் 2 பால்ல ஒண்ணு வந்துட்டு தேவையில்லாத அந்த ஃபேன்சி ஷாட்டுக்கு போனது, பொத்திட்டு நார்மலா ஒரு 6 அதே ஷாட்டை ட்ரை பண்ணியிருந்தா அவன் அடிச்சு எனக்கு தெரிஞ்சு 6 அடிச்சு முடிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட் பால் அம்பையர் ஒய்டு கொடுத்துருக்கணும். செம காண்டாச்சு. இந்த மாதிரி எப்பிக்கான மேட்ச்லாம் கிடைக்காதுடா. லூஸ் அம்பையர் பொத்திட்டு ஒய்டு கொடுத்துருந்தானா அடுத்த பாலாவது அவன் எதாவது பண்ணியிருப்பான். சொதப்பிட்டான் எனக்கு தெரிஞ்ச அம்பையர். எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ஒய்டு கொடுத்துருக்கணும். அவன் எங்க இருக்கா, அது லைன்ல தான் படுது. எஸ் எனக்கு புரியுது, அம்பையர் டிசிஷன் தான் அது அப்படின்னு இருந்தாலும் அதை ஒய்டு கொடுத்துருக்கணும். அதெல்லாம் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்த மாதிரி இருந்தது. அது கொடுத்துருக்கலாம். உனக்கு எபிக் மேட்சஸா வந்திருக்கும். அது ஒரு மாதிரி பிளாங்கா இருந்து, எப்படி சொல்ல, ஒய்டு இல்ல என்ன டாட் பாலா அவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி இருந்த அந்த மேட்ச். ஒரு எபிக் மேட்ச் மாதிரி இருந்துச்சு. எனக்குலாம் செம காண்டாச்சு. ஸ்ரீலங்கன் வந்துட்டு ஒரு மாதிரி ஆமச்சூர்ஸ் மாதிரி விளாண்டுட்டு இருந்தானுங்க. விக்கெட் எல்லாம் போல்ட் ஆகிட்டே இருக்கானுங்க. அப்ரார் போடுறான் போல்டு, ஏதோ குழந்தை பேபி ஓவர் போடுற மாதிரி போடுறான். ஸ்ரீலங்கன் அவுட் ஆகிட்டே இருக்கானுங்க. எனக்குலாம் செம காண்டாச்சுட்டே, நீங்களாம் எதுக்குலாம் கிரிக்கெட் விளையாடுறீங்க அப்படின்ற ஒரு டென்ஷன் வந்துட்டு. பட் சனக்கா வந்துட்டு என்னமோ ஒரு கோல்மால் பண்ணி அடிச்சு பக்கத்துல வர போய் கொஞ்சம் டீசெண்டா தோத்தானுங்க. ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் என்ஜாய் ஆயிட்டானுங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி 2 டீமும் வெளியே போக வேண்டியதா இருக்குது. பாகிஸ்தான் ஏர்போர்ட்டுக்கு போக வேண்டியதா இருக்கும். நம்ம வந்துட்டு டைரக்டா வாங்கடை மும்பைக்கு போய் இங்கிலாண்டை ஃபேஸ் பண்ண போறோம். மொமெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்க போது. இங்கிலாந்து அடிக்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாப்போம். வாங்கரையில வச்சு ஹாரி ப்ரூக் வந்து அவன் டீமோட வருவான். அவங்க டீமும் செம ஸ்ட்ராங்கா இருக்காங்க. வில் ஜாக்ஸ் வந்துட்டு 4 மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டா. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி ஷேன் வாட்சன் தான் வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். 2012 நினைக்கிறேன் 4 மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. பட் வில் ஜாக்ஸ் பேய் ஃபார்ம்ல இருக்கா. பேட்டிங்கும் சரி பவுலிங்லயும் சரி பயங்கரமா விளையாடுறானுங்க. அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது இங்கிலாண்டை. பார்ப்போம் என்ன நடக்கு வாங்கரையில அப்படின்னு. நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, and see you in the video and remember it, always be on top. Cheers.